மேஷராசி அன்பர்களே, இன்று உங்கள் ஆற்றல் மிகுந்து காணப்படும். வேலைகளில் வெற்றி. உடல் நலம் சிறப்பு. நண்பர்களுடன் இனிய நேரம். சிறிய செலவுகள் இருந்தாலும் நிதிநிலை சீராக இருக்கும். துணிச்சலுடன் செயல்படுங்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று அமைதியான நாள். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும். நீண்டகால முதலீடுகள் நல்ல பலன் தரும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். மனதிற்கு பிடித்ததை செய்யுங்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று புதிய வாய்ப்புகளை தேடிச் செல்லுங்கள். தொடர்பு சிறப்பாக அமையும். நிதி நிலையில் முன்னேற்றம். உடல் நலத்தில் சிறிய பிரச்சனைகள் வரலாம். கவனம் தேவை. தன்னம்பிக்கையுடன் செயல்படுங்கள். கடகராசி அன்பர்களே, இன்று குடும்ப உறுப்பினர்களுடன் இணக்கம். வேலைகளில் சாதகமான சூழல். நிதிநிலை சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. நேர்மறையாக சிந்தியுங்கள். சிம்மராசி அன்பர்களே, இன்று உங்கள் தலைமை திறன் வெளிப்படும். புதிய பொறுப்புகள் கிடைக்கும். நிதிநிலையில் வளர்ச்சி. உடல் ஆரோக்கியத்தில் கவனம். உற்சாகமாக இருங்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று வேலைகளில் விரிவான திட்டமிடல் தேவை. நிதிநிலையில் சிக்கனம் அவசியம். உடல் நலம் சிறப்பாக இருக்கும். அமைதியாக இருங்கள். துலா ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் சமநிலையை காப்பாற்றுங்கள். உறவுகளில் இணக்கம் முக்கியம். நிதிநிலை சீராக இருக்கும். உடல் நலம் சிறப்பு. சமரசம் செய்யுங்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று உங்கள் உள் ஆற்றலை வெளிப்படுத்துங்கள். கடின உழைப்புக்கு பலன் கிடைக்கும். நிதிநிலையில் வளர்ச்சி. ஆரோக்கியத்தில் கவனம். தன்னம்பிக்கையுடன் செயல்படுங்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று நேர்மையாக செயல்படுங்கள். புதிய அனுபவங்கள் கிடைக்கும். நிதிநிலை சீராக இருக்கும். உடல் நலம் சிறப்பு. பகிர்ந்து கொள்ளுங்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று உங்கள் கடின உழைப்புக்கு பலன் கிடைக்கும். நிதிநிலையில் வளர்ச்சி. உடல் நலம் சிறப்பாக இருக்கும். சுய கட்டுப்பாடு தேவை. நம்பிக்கையுடன் இருங்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று புதிய நட்புகள் ஏற்படும். தொழில் முன்னேற்றம் காணும். நிதிநிலை சிறப்பாக இருக்கும். உடல் நலம் சிறப்பு. திறந்த மனதுடன் இருங்கள். மீன ராசி அன்பர்களே, இன்று உங்கள் கற்பனை திறனை பயன்படுத்துங்கள். கலை சார்ந்த வேலைகளில் வெற்றி. நிதிநிலை சீராக இருக்கும். உடல் நலத்தில் கவனம் செலுத்துங்கள். ஆன்மீகத்தில் ஈடுபாடு வைத்துக் கொள்ளுங்கள்.